இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். மீண்டும் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றிருக்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் பதவியேற்றதின் மூலமாக உலக அளவில் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக சிக்கலிடப்பட போகிறது, இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன, எழுகிற சிக்கலை உலக நாடுகள் எப்படி எதிர்கொள்ள போகிறது, அமெரிக்காவில் ஏற்படுகிற ஆட்சி மாற்றம் உலக அளவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை இந்த காணொலியில் வாயிலாக பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். உலகின் மிகப்பெரிய பரப்பளவு சக்தி வாய்ந்த இராணுவம், அதீத நுகர்வு சக்தி, பெரும் பொருளாதாரம், உலகளவிய வர்த்தகம் என பலவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவின் USA என்று அழைக்கப்படுகிற உச்சபட்ச அதிகாரப்பீடமான அதிபர் பதவிக்கு நடந்த தேர்தலில் தெளிவான வெற்றி பெற்று 78 வயதாகும் டொனால்ட் ட்ரம்ப் 47வது அதிபராக உள்ளார். தேர்தலின் போது ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிகள் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகளை மட்டுமல்ல உலக நாடுகளையும் அதிர வைத்துள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தில் அமெரிக்கா ஆண்டுதோறும் வழங்கி வரும் $130 மில்லியன் இனி வழங்க மாட்டாது என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதாவது WHO. அமெரிக்க நிறுவனங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக செலவு செய்து பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருகின்றன. விலைவாசியை குறைப்பதற்காக அமெரிக்க நிறுவனங்கள் இனி அந்த செலவினங்களை தவிர்த்து விடலாம் என்கிற முடிவையும் எடுத்திருக்கிறது. மேலும் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் ஜோ பைடன் அரசு கையெழுத்திட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் சுற்றுச்சூழல் கேடு என்று புத்தாக்க எரிசக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கும் நிலை மாறி இனி அமெரிக்காவில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உலக அளவில் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளராக செல்வமிக்க நாட்டாக மாற்றவும், அதை தவிர அமெரிக்கா அதன் எரிபொருள் தேவைகளுக்கு பிற நாடுகள் மீது சார்ந்து இருக்காது என்றும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த அண்டை நாடுகளான உறவு சிக்கலில் அண்டை நாடுகளான கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்கா வரும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்று அழைக்கப்படுகிற மெக்சிகோ வளைகுடா இனி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்படும் என்றும் அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் தேர்தல் நேரத்தில் சீனாவை மிக கடுமையாக சாடினார் ட்ரம்ப். குறிப்பாக அந்த தேர்தல் காலகட்டத்தில் மிக கடுமையாக சீனாவை தாக்கி பேசியிருந்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் இவர் பதவியேற்ற பிறகு முதலில் வெளியிட்ட நிர்வாக உத்தரவுகளில் சீன இறக்குமதி மீதான வரி உயர்வு பற்றி அறிவிக்காதது அரசியல் நோக்கர்களை ஒரு வகையில் வியப்பில் ஆழ்த்திருக்கிறது. மிக கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சித்த நிலையில் தற்போது மௌனம் காக்கிறார் ட்ரம்ப். இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா பர்ஸ்ட் மற்றும் அவர் அறிவித்த பிற மாற்றங்கள் காரணமாக அமெரிக்கா பங்கு சந்தை தவிர ஏனைய பங்கு சந்தைகளில் பெரும் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விலைகள் கடுமையாக இறங்குகின்றன. தங்கம் விலை ஒரு பக்கம் மிக அதிகமாக உயர்கிறது. அமெரிக்கா டாலருக்கு எதிராக மற்ற நாட்டு கரன்சிகளுடைய மதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. ஏற்கனவே அமெரிக்க டாலரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுடைய நாணய மதிப்பு டாலருடைய மதிப்பு குறைந்து கொண்டு இருப்பது என்பது நாம் அறிந்த செய்தி. அந்த வகையில் இன்றைக்கு மிக குறைவாக டாலர் இருக்கும் மதிப்புக்கு நேர் எதிராக அமைந்திருக்கிறது. அதனால் அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்ய எடுத்து போகிறார்கள். குறிப்பாக இந்தியா, அதாவது இந்தியா ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா. நம்பர் 1 ட்ரேடிங் பார்ட்னர். ஆண்டொன்றுக்கு சுமார் $120 மில்லியன் வர்த்தகம் மற்ற நாடுகளிடமிருந்து நிகர கூடுதல் இறக்குமதி செய்து கொள்ளும் இந்தியா அமெரிக்காவோடு மட்டும் சுமார் $37 மில்லியன் அளவுக்கு கூடுதல் ஏற்றுமதி செய்து வருகிறது. இதை தவிர அமெரிக்கா வழங்குகின்ற H1B விசாக்களின் பெரும் அளவு வழங்கப்படுகிறது இந்தியர்களுக்கு தான். குறிப்பாக இந்த பெருமளவு விசா வழங்கப்படுவது இந்தியர்களுக்கு. அமெரிக்கா வழங்குகின்ற H1B விசாக்களில் பெருமளவு இந்தியர்களுக்கு வழங்கப்படுவது தாண்டி அமெரிக்காவில் சம்பாதித்து தாய்நாடான இந்தியாவுக்கு பணம் அனுப்பும் இந்தியர்களும் ஏராளம். இதன் மூலமாக இந்தியாவுக்கு கணிசமான அந்நிய செலாவணி கிடைக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியா. அந்த வகையில் இந்தியா மீது நேட்டோ அமைப்பு நாடுகளின் தலைமையிடத்திற்கு இருக்கிற
அமெரிக்காவுக்கு மேலும் கோபத்தை அதிகரித்திருக்கிறது. மேலும் ராணுவ தளவாடங்கள் விமானங்களையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்காமல் பிரான்ஸ் போன்ற மற்ற நாடுகளிடமிருந்து இந்தியா வாங்குகிறது. இறக்குமதியை குறைத்து அனைத்தையும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் என்ற மேக் இன் இந்தியா திட்டம் ட்ரம்புக்கு ஒப்பானதாக இல்லை, அதாவது அவருக்கு சாதகமானதாக இல்லை. உங்களிடம் நாங்கள் அதிகமாக பொருட்களை வாங்குகின்றோம், எங்களிடம் நீங்கள் வாங்குவதில்லை என்கிற கோபமும், எங்கள் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கிறீர்கள், இந்தியா ஒரு டெரிபிக் கிங் என்று இந்தியாவை ட்ரம்ப் சாடியிருக்கிறார், உங்கள் சந்தையை எங்களுக்கு திறந்து விடுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே பார்த்தது போல சுமார் 18 லட்சம் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வெளியேற்றும் முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறார். அதற்கு இந்தியாவும் ஒத்துழைக்க சம்மதித்திருப்பதாக தெரிகிறது. காரணம், ஒத்துழைக்காத நாடுகளில் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படக்கூடிய கூடுதல் இறக்குமதி வரிகளை தவிர்ப்பதும் மற்றும் H-1B விசாக்களை கணிசமான அளவில் பெறுவதும் தான் இதற்கு காரணம். இதில் ஆறுதல் என்ன என்றால், இப்படி கடுமையான சூழலில் இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சில ஆறுதல்களாக நம்ம பார்க்கக்கூடிய சில செய்தி என்றால், அதிரடியாக முடிவுகள் எடுக்கும் அதே வேகத்தில் எந்த முடிவுகளை மாற்ற போகும் உடையவர் ட்ரம்ப். அவருக்கு நெருங்கியவராக அரசியலிலும் இருப்பவர் பெரும் தொழிலதிபர் எலான் மஸ்க். நிர்வாக உத்தரவுகள் நடப்பிலும் சட்டங்களுக்கு மாற்றாக இருந்தால் அவற்றை நீதிமன்றங்களில் எதிர்க்கலாம். பிறப்பு அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் நடைமுறையை ரத்து செய்யும் உத்தரவுக்கு நீதிமன்ற தடை விதித்துள்ளது. 4 ஆண்டு காலமும் அவர் எல்லா முடிவுகளையும் இப்படியே தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அவரது கட்சியினரே ஆதரிக்க மாற்றார்கள் என்பதும் ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள்நாட்டு பணவீக்கம் போன்றவற்றை இறக்குமதி தீர்வை மீதான முடிவுகளை மறு ஆய்வு செய்ய தூண்டும். ஏதாவது ஒரு நாட்டின் தேர்தல் முடிவுகள் உலகம் முழுவதையும் பதற செய்கின்றது என்றால் அது நிச்சயமாக ட்ரம்ப் 2வது முறை அதிபரானதுதான் என்பது வரலாற்று பதிவு. தேன்கூட்டை கலைப்பது போல பலவற்றையும் ஒரே நேரத்தில் கிளறி விற்றிருக்கிறது ட்ரம்ப். உறங்கிக் கொண்டிருந்த பல்வேறு நாடுகளும் அதிர்ச்சியில் இருக்கின்றன. பல தேசங்கள் இந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ள ஆயத்தமாகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ட்ரம்புடைய மாற்றம் உலகளவில் என்ன பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இனி வரும் காலங்களில் நாம் கவனித்துதான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.